ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டேக் கிராஃப்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீட்டில் எப்படி ஹலோ கிட்டி பசில் தான் வந்து ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பேப்பர் எடுத்துகிட்டு ஹலோ கிட்டி வந்து வச்சுட்டு அதில் வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு கிளிப்புக்கு மட்டும் வந்து பிங்க் கலர் வச்சுருக்கேன். அதில் அந்த ஹலோ கிட்டி வந்து சின்ன பாக்ஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு அட்டை எடுத்துகிட்டு அதுக்கு நடுவில் மட்டும் இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் கட்டமாக போட்டு வச்சுருக்கேன். அடுத்து அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த ஹலோ கிட்டியும் வந்து அந்த ஹலோ கிட்டி வரைஞ்சி வச்சுருக்கிறது அந்த அட்டையை வந்து சேமாக இருக்கணும். அதை பார்த்து தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த ஹலோ கிட்டி நம்ம கட் பண்ணோம்ல அதே மாதிரி அந்த அட்டையிலையும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இப்போ நான் அந்த அட்டையிலையும் வந்து கட் பண்ணுறேன். இப்போ அதே நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இதை நம்ம இந்த மாதிரி சேர்த்து வச்சு கரெக்டாக வர ஷேப்பில் வந்து இருக்கும். இப்போ வந்து இதே மாதிரி கரெக்டாக இருக்குது. அடுத்து வந்து இந்த பாக்ஸை எடுத்துகிட்டு அது இந்த மாதிரி எல்லோ கலர் பேப்பர் வச்சு தான் நான் வந்து ஃபுல்லாக ஒட்ட போகிறேன். அதனால இந்த எல்லோ கலர் பேப்பரில் அது சைஸ்க்கு நான் கோடு போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணலாம். இப்போ எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணுறேன். 4 சைடுக்கும் 4 பேப்பர் கட் பண்ணிவிட்டு இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துட்டு அடுத்து அதுக்கும் நான் வந்து கம் போட்டுட்டு ஒட்டிடுறேன். இப்போ எல்லாத்துக்கும் நான் கம் போட்டுட்டு ஒட்டிட்டேன். அடுத்து இதை வந்து நம்ம ஃபுல்லாக ஒட்டியாச்சு. அடுத்து இந்த மாதிரி அட்டை திரும்பி எடுத்துகிட்டு இந்த பசில் மேலே வைக்கிறதுக்காக அட்டை எடுத்துகிட்டு இதோட கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு அதையும் நான் வந்து எல்லோ கலர் பேப்பரில் வந்து ஒட்ட போகிறேன். எல்லாத்தையும் நான் எல்லோ கலர் பேப்பரில் தான் ஒட்டுறேன். அதனால் இதையும் நான் எல்லோ கலர் பேப்பர்லேயே வந்து வச்சு ஒட்டுறேன். இப்போதையும் நான் கம் போட்டுட்டு நல்லா எல்லாருமே அந்த அட்டை தெரியாமல் ஃபுல்லாக அப்படியே ஒட்டிக்கிறேன். இப்போ நல்லா வந்து ஒட்டிட்டேன். இப்போ வந்து அந்த அட்டையை எடுத்துகிட்டு அது பின்னாடி வந்து ஒட்ட போகிறேன். அதனால் வந்து அந்த பின்னாடி சைடு வந்து 4 பக்கமும் வந்து கிட்ட கம் போட்டுட்டு இப்போ அதை ஒட்டிடுறேன். பின்னாடி நான் வந்து ஒட்டல. பின்னாடி பிளாக் கலரில் எது லெட்டரும் இல்லாமல் இருந்துச்சுனால பின்னாடி ஒட்டல. முன்னாடி மட்டும் எல்லோ கலர் பேப்பர் ஒட்டிட்டேன். அந்த ஹலோ கிட்டி வரைஞ்சி கலர் பண்ணோம்ல அடுத்து அந்த அட்டையும் வந்து எடுத்துக்கிறேன். அதை வந்து நம்ம ஒட்ட போகிறோம். அந்த ஹலோ கிட்டியோட சேர்த்து அந்த அட்டையை வச்சு நம்ம மேலே ஒட்ட போகிறோம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக சைஸ் பார்த்துட்டு இப்போ வந்து நான் ஒட்டிக்கிறேன். கம் போட்டுட்டு நல்லா ஒட்டிக்கிறேன். இப்போ கம் போட்டுட்டு நல்லா அந்த அட்டை தெரியாமல் நல்லா அப்படியே ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து அந்த பாக்ஸாக நம்ம வந்து வரைஞ்சி பென்சிலை வந்து வரைஞ்சி வச்சுருந்தோம்ல அதை வந்து நம்ம அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒவ்வொரு இதில் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் அதுக்குள்ளே நம்ம வந்து ஒன்றா அப்படியே லைனாக அடிக்க வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் அதை அடிக்க வச்சுட்டேன். மேலே மட்டும் ஒரு சைடு மட்டும் விட்டுட்டு அப்படியே அடிக்கிக்கோங்க. இப்போ வந்து இது எனக்கே எப்படி வந்து செட் பண்ணுறதுன்னு தெரில. ரொம்ப நேரம் நான் வந்து செட் பண்ணிட்டு இருந்தேன். இதை நீங்கள் கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கோங்க. அதனால் உங்களுக்கு பண்ண முடியும். பெருசாக பண்ணிங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.